வணக்கம் நண்பர்களே. ஸோ அப்கமிங் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேன் இண்டியா படம் வந்து ரிலீஸ் ஆகுதா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா கண்ணப்பா. ஸோ கண்ணப்பாவோடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் மோகன் பாபு அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு மஞ்சு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. இந்த படம் வந்து 27th வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. பேன் இண்டியா மூவியாக கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு பாகுபலி அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் அந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. இல்லை என்னன்னா தெலுங்கு படத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கு பண்ணாலே ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதை மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கூறுவது இதுதான். என்னென்னா ஒரு மேக்கிங் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, 27ஆம் படம் வருது, போய் பார்த்துட்டு அது எக்ஸ்பீரியன்ஸ்டாக தேட்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். கதை எல்லாருக்கும் பழக்கப்பட்டது தான். மற்றவங்களோட நடிப்பு அது போக இதோடைய கலை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இதை பற்றி ரிவ்யூ பண்ணிக்கலாம். மார்கன் அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்து வருது. இந்த படம் விஜய் ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட நிறையா ஒரு த்ரில்லர் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்னு நமக்கு பெருசாக அது வந்து இன்னும் அதை வந்து நம்மளால் எவ்வளோ தான் டீகோட் அந்த டீசராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாலும் இன்னும் ஹார்ட் ஆஃப் டாபிக் என்ன அப்படின்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விஜய் ஆண்டனி இந்த படத்தில் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ லியோ ஜான் அவர் தான் இந்த படத்துக்கான டைரக்டர். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஜூ கீப்பர் ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்தது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓடிடி தளத்தில் வந்து அமேசானில் வரதான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் ஜூலையில் காத்தியும் இதுவும் வருது, வார் 2வும் வருது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திங்க் ஸ்டுடியோ வந்து இந்த படத்தை வந்து தமிழ்நாடுக்கு வந்து தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் அப்கமிங்கான விஷயம். பட் கரண்டாக இருக்கக்கூடிய குபேரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கு. என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 39 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் 39 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனில் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து ஓரளவுக்கு தான் சப்போர்ட்டிவ் கொடுத்துருக்காங்களே தவிர தமிழில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை. பட் அதே நேரத்தில் தெலுங்கில் பெரிய சப்போர்ட் வந்து வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா என்னென்னா இந்த என்ன சொல்கிறது அந்த தெலுங்கில் பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியா கூட ஓரளவுக்கு ஆவரேஜான கொஞ்சம் கலெக்ஷன் ஒரு 50-60 லட்ச ரூபா வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நார்த் அமெரிக்காவில் வந்து 2 மில்லியன் வந்து ரீச் பண்ண போகுது அப்படின்னு இருக்காங்க. அப்போனா ஓவர்சீஸில் இது இந்த படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குது. மெயினாக சொல்லணுன்னா தெலுங்கு படத்துக்கான குபேரா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது உண்மை. தமிழில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் 39 கோடி டச் பண்ணுமா அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் 39 crores அப்படிங்கிறது தமிழில் சாத்தியம் கிடையாது. இப்போவும் சொல்லிட்டேன். அதிகபட்சம் மீறி போனால் ஒரு 10 அடிக்கும். அதுக்கு மேலே வருமாங்கிறது டவுட்டு தான். பட் தெலுங்கில் அந்த ஒரு 25வது டச் பண்ணிடுச்சுன்னா பக்கா பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசர் கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு தீர்வு நம்ம சொல்லுவோம். ப்ரொடியூசர் சொல்கிறதுனா படம் நல்லா போயிட்டுருக்கு, நாங்கள் ரீச் பண்ணிடுவோம், எங்களுடைய அந்த பிரேக் ஈவனை தொட்டுருவோம் அப்படின்னு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.